ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம், தசமஸ்கந்தம், ராசலீலா பற்றிய தொடர்ச்சி பார்க்கலாம். வேணு கீதத்துடைய குழலோசைய பசுக்கள் கேட்கறது, பறவைகள் கேட்கறது, நதிகள், மரம், செடி கொடிகள்லாம் கேட்கறது. ஆனால் ராசலீலையில் வரக்கூடிய குழலோசைய எந்த ஜீவன் பகவானை சேர்றதுக்கு ஆசைப்பட்டதோ அப்படிப்பட்ட ஆவல் கொண்ட கோபியர்களுக்கு மட்டும்தான் கேட்டது. பகவான் யாருடைய சித்தத்தை அபகரித்து இருக்கிறாரோ அந்த கோபியர் மட்டுமே கண்ணனை நோக்கி ஓடுறாங்க. வீட்டை சாணத்தால் மெழுகிக்கிட்டு இருந்த ஒரு கோபி அந்த சாணக்கையோடவே கடவுளை நோக்கி ஓடுறா. இந்த ஓட்டம், அதாவது ராசலீலை அப்படிங்கிறது பௌதிகமானது அல்ல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். பௌதிகன்னா ஒரு பொண்ணு இப்படி கையில் சாணத்தோட ஓட மாட்டா, கண்ணாடி முன்னாடி ரொம்ப நேரம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஒரு முறை ஒரு சீடன் குருக்கிட்ட பகவானை அடைய எப்படிப்பட்ட தன்மை இருக்கணும், வியாக்குலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ குரு சொன்னார், அது வர்ணனைக்கு அப்பாற்பட்டது, அனுபவத்தில் உணரக்கூடியது. எப்படி ராமபானம் பட்டவனுக்கு தான் அதோட வேதனை தெரியுமோ அது மாதிரி தான் அது. நேரம் வரும்போது உனக்கு நான் அதை உணர்த்துறேன் அப்படின்னார். ஒரு முறை அவங்க ஒரு ஆற்றில் குளிக்க போகிறாங்க. சீடன் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கவும் குரு அவன் தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அமுக்கிட்டார். அவனுக்கு மூச்சு திணறுது, பதறான், துடிக்கிறான். சில நொடிகள் கழித்து கையை எடுத்தார். அப்போ மேலே பெருமூச்சு விட்டான். குரு அவங்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு கேட்டார். குரு, எப்படி இருந்தது இந்த அனுபவம்? செத்துக்கிட்டு இருந்தேன், உயிர் போக வேண்டியது, நல்ல வேளை கையை எடுத்தீங்க, அப்புறம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவதான் குரு சொன்னார், இது மாதிரியான ஒரு பதட்டம், துடிப்பு இருக்கணும் பகவான் அடையிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். சந்தியஜ்ய சர்வ விஷயாம் ஸ்தவபாத மூலம். 31வது அதிகாரத்தில் எப்படி வருதுன்னா, தியக்த்வா அப்படிங்கிறது உடலால் தியாகிக்கிறது. சந்தியஜ்ய அப்படின்னா மனசால கூட விஷயங்களை விட்டுறணும். மனுஷங்க சரீரத்தால் எதையும் தியாகம் பண்ணுவாங்க, ஆனால் மனசில் விட மாட்டாங்க. பல பேர் வீட்டை விட்டு ஓடிடுவாங்க, மனைவி வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அங்கே போய் வாய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மனசால விடாமல் சரீரத்தால் விடுறவன், தியாகம் பண்ணுறவன் ஒரு தற்பெருமக்காரன் தான், அப்படி தான் ஆவான். மானசீக தியாகம்தான் ரொம்ப முக்கியம். மனம்தானே பகவான்கிட்ட இருந்து தூரமாக போகுது. கோயிலுக்குள்ளே சாமி பக்கம் நின்னா கூட மனசு அங்கே பக்கத்தில் நிற்கிறதான்னு பார்த்தா இல்லை. அப்போ மன தூய்மை இல்லாமல் வெறும் உடல் தூய்மை அப்படிங்கிறது ஊரை ஏமாத்துறதுக்கு தான். கண்ணன்கிட்ட கோபியர்கள் பதிசேவை தான் முக்கியம்னு எங்ககிட்ட அறிவுறுத்துறீங்க. ஆனால் ஆத்மபதி நீங்கள் தான் அப்படிங்கிறத மறந்துட்டீங்களா? உங்களை காணாத வரைக்கும் தான் உலகத்தில் பதிசேவை. உம்மை பார்த்த பிறகு நீர் தான் ஆத்மபதி, உமக்கு தான் சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழியில் பாதி இதி பதி அப்படிம்பாங்க. அதாவது மரணப்பிடியிலிருந்து காப்பாற்றுறவன் கணவன் அப்படின்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னு கோபியர்கள் சொன்னாங்க. கணவன்கிட்ட திரும்பி போங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு கோபியர்கள் மாற்றாக சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போ பகவான் சொன்னார், நானே பதின்னு சொல்கிறீங்களா? சரி, நானே பதியாக இருந்தா, கணவனாக இருந்தா, இப்போ என் ஆணையை ஏற்று நடந்துக்கங்க, வீடுகளுக்கு போங்க அப்படின்னு சொல்ல கோபியர்கள் சொன்னாங்க, சரி, நாங்கள் உங்கள் ஆணைப்படி நடந்துக்கிறோம். லௌகீக கணவனுக்கு சேவை செய்யணும்னா மனசு வேணும். ஆனால் எங்கள் மனசு, நீங்கள் தான் மன்சோர், மனசை திருடி இருக்கீங்க, மன்மோகன். எங்கள் மனசெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அடுத்து சித்தச்சோர், சித்தத்தையும் திருடி இருக்கீங்க. இதையெல்லாம் திருடிட்டு எதை கணவன்கிட்ட போக சொல்கிறீங்க? பௌதிக கணவன்கிட்ட. அப்போ அதையெல்லாம் திருப்பி கொடுங்க, போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது மாதிரினா, பாலில் கலந்த கல்கண்டை திருப்பி எப்படி எடுக்கிறது?
அப்போ மனசு இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாது. உங்கள் தாமரை பாதங்களை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாடும்போது சொல்கிறாங்க, பல முறை அசுரர்கள்ட்ட இருந்து எங்களையெல்லாம் காப்பாத்துறீங்க, எங்கள் உயிரை காப்பாற்றின நீங்கள் இப்போ எங்களை போக சொல்லி கொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்துலையும் பாடுறாங்க. நாதா தங்களுடைய இதழ் அமுதத்தை தானம் அளியுங்க, எங்களுக்கு நித்திய சேர்க்கையை அருளி செய்யுங்கள் அப்படின்னு வேண்டுறாங்க. இதழ் அமுதம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு சிறப்பான அர்த்தம் உண்டு. அமுதம் அப்படின்னா வாழ வைக்கிறது. நாம் தரையில் தான் வாழ்கிறோம். வடமொழியில் தரா அப்படின்னா பூமி. எல்லாரையும், எல்லா ஜீவர்களையும், எல்லாத்தையும் தாரணம் போஷணம் செய்கிறதுனால பூமிக்கு தரா அப்படின்னு பேர். அதுதான் தமிழில் தரை அப்படின்னு மாறிச்சு. அப்போது பூமி சில சமயங்களில் தராமிருதா, வாழ வைப்பது, போஷிப்பது அப்படிங்கிற அர்த்தம் பூமிக்கு இருக்குது. தராமிர்தம். கோபியர்களோ போட்டு அதராமிர்தம் அப்படிங்கிறாங்க. அதராமிர்தத்தால் எங்களை போஷியுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்களுக்குள்ள இதயவாசியாக நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உடலால் புலன்களால் உங்களுடைய ஸ்பரிசத்தை நாங்கள் யாசிக்கிறோம். அதராமிர்தத்தால் எங்களுடைய இதய கனலை போக்குங்க அப்படின்னு பாடுறாங்க. லௌகிக சுகம் தராமிர்தம், ஆன்மீக சுகம் மதுரநாயகனுடைய அதராமிர்தம், அது பிரேமாமிர்தம். நீங்கள் தர மறுத்தா விறகத்தீயில நாங்கள் சாம்பலாகிடுவோம். அப்படியாவது இறந்து உங்களை அடையிறோம். இறக்கும்போது கடைசி வினாடிகளில் யாரை சிந்தனை பண்ணி உயிரை விட்டோமோ அவரை அடையலாம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் உயிரை விடுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இதனால் கெட்ட பேர் வரும். இப்படி கோபியர்கள் பேச அதை கேட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவங்கக்கிட்ட தம்முடைய தோல்வியை ஒத்துக்கிறார். இதனால் கோபியருடைய இந்த வாக்குக்கு இந்த இடத்துல வரும்போது சைத்தன்ய மகாபிரபு ஜெய் கோஷம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பகவான் பல ரூபங்களை எடுக்கிறார். எல்லோரும் கைகோர்த்து நடனம் ஆடுறாங்க. 2 கோபினா நடுவில் ஒரு கிருஷ்ணர். ஒருத்தருக்கு ஒருத்தர் புஜங்களில் இந்த கைகளை போட்டுக்கிட்டு ஆனந்த நடனம் ஆடுறாங்க. நடனத்துடைய உச்சத்தில் எல்லா உருவங்களுமே கிருஷ்ணமயமாக மாறுது. கிருஷ்ணர் அப்படி ஆக்குறார். கோபிகளே தென்படலை, எல்லாமே கிருஷ்ணர் அப்படி தெரியுது. பௌர்ணமியில் திறந்த வழியில் இந்த நடனம் நடந்துச்சு. அப்போது நாரதர் இதை பார்த்துட்டு, நானும் ஒரு பொண்ணாக இருந்தால் இந்த நடனத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ ராதை கிட்ட இதை பற்றி கேட்கும்போது ராதா சொன்னாங்க, ராதா குண்டம், அந்த குளத்தில் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்தால் பெண் ரூபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதனால் ராதா குண்டத்தில் நீராடிய நாரதர் நாரதியாக மாறிட்டார். பகவான் கிடைப்பாருன்னா பெண் ஆகிறதுல என்ன யோசனை? அதுக்கப்புறம் ராசலீல நடனத்தில் கலந்துக்கிட்டார், ஆனந்தம் பெற்றார். அதுவரை அவருக்கு நான் ஒரு சங்கீத வித்வான், நான் ஒரு திரிலோக சஞ்சாரி, சிறந்த பக்தன், பிரம்மச்சாரிகளின் குரு, இப்படி பல அகந்தைகள் இருந்துச்சு. ராதா குண்டத்தில் அந்த குளத்து மகிமையால் அகந்தைகள்லாம் போயிட்டு அவர் தாமாகவே ஆண் தன்மையை விட்டார். கோபியர்கள் பெண்மையை விட்டார்கள். உலக தர்மங்களை விட்டு பகவானை அடைவதற்காக என்னென்ன செயல்களை செய்கிறோமோ அதெல்லாம் ஜீவ தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. சரீர உணர்வுல ஆண் பெண் தன்மைகள் இருக்கு. ஆத்ம தளத்துல அது கிடையாது. பசுக்கள் பணிவானது, கோபி பாவனை சரீர உணர்வு இல்லாதது. ஆண் தன்மை அப்படிங்கிறது ஒரு ஆணவத்தின் அடையாளம் தான். கோபி அப்படிங்கிற பாவனை வினயத்தின் அடையாளம். வினயம்னா விசேஷ நயம். கடையில் ஒரு மிளகா வாங்குறாங்கன்னா நயமாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நயம்னா ரொம்ப நல்ல நிலையில். அப்போ கோபி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பணிவுள்ள, விசேஷ நயமுள்ள, வினயமுள்ள ஜீவன் அப்படின்னு அர்த்தம். கோபியருக்கு கிருஷ்ணர்கிட்ட இருந்தது மோகம் கிடையாது, பிரேமை. பிரேமைங்கிறது ஆத்மார்த்தமானது. சரீர சிந்தனையால் வரக்கூடியது தான் மோகம். உலகம் பணம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. பகவான் பின்னாடி ஓடிட்டா நிம்மதி வரும். உலகம் அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த ஜீவர்கள்லாம் கடவுளை மறந்து போனது தான். மனுஷன் ராஜாவாக இருந்தாலும் சரி,
தேவனா இருந்தாலும் சரி, இந்த அவன் வந்து பணக்காரனோ ஏழையோ பண்டிதனோ முட்டாளோ, அமைதி வேணுமா ஆனந்தம் வேண்டுமா, அவங்க கிருஷ்ணரை அடைவதற்காக அவருடைய நாமங்களை குருமுகமா ஒரு மனதா சொல்லணும். ஆனந்த சொரூபன் கிருஷ்ணர், அவர் தான் ஆனந்தத்தை விநியோகிக்க முடியும். இறுதி மூச்சு வரைக்கும் மனசுக்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். பகவானே நேர்ல வந்து நீ சேவை செஞ்சது போதும், நாம சொன்னது போதும் அப்படின்னு சொன்னா கூட, பகவானே உங்க வார்த்தைக்கு நான் அடிபணிகிறேன், நாம ஜபம் செய்யவும் சேவை பண்ணவும் என்னை எப்பவுமே நியமிச்சு வச்சிருங்க அப்படின்னு வேண்டணும். கடைசி மூச்சு வரைக்கும் ஜபம், கீர்த்தனம், சேவைகள் இதுகளெல்லாம் விடக்கூடாது. ஆன்மீக சாதகனுக்கு சித்திகள், சித்தினா அந்த சித்த சக்தி, அற்புத சக்தி இதெல்லாம் கிடைக்கும். அதை விரும்பாம, சித்தியை விரும்பாம சாதனை பண்ணா பிரசித்தி கிடைக்கும், மக்கள் கூட்டம் பெருகும். அதுக்கப்புறம் அபிமானம் வரும், அதுக்கடுத்து கர்வம் வரும், அப்புறம் சீடர்கள் கூட்டம் முகஸ்துதி பண்ணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்றுலையும் நாம் வந்து தெய்வீகத்தை உணரணும். அப்போ தான் ஒரு பவ்யம் நமக்கு உண்டாகும். எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாகனங்களாக பறவையையோ மிருகங்களையோ எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, அதுகளில் கூட அந்த இறைத்தன்மை இருக்குது, அதை மதித்து நடங்க அப்படிங்கிறது தான். அதுகளையெல்லாம் மதித்து நடந்தால் தான் கடைசியில் இறைவனை மதிக்கிற புத்தியும் வரும். நாம் தெய்வீக தளத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு அப்படி நினப்பு வரும், நான் இப்போ தெய்வீக தளத்துக்கு வந்துட்டேன், இனிமேல் நாமஜபம் வேண்டாம், சேவை செய்ய மாட்டேன், என் மனசு நல்ல நிலையில் இருக்குது, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படிங்கிற நினப்பில் தெரிவாங்க. ஆனால் இந்த நினப்பு தான் அந்த பிரசித்தி பெற்றவங்களை வீழ்த்துது. இது ஒரு மாயை. சாதனையில் தளர்ச்சி அப்படின்னாலே மனம் குழம்பி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். யானை எவ்வளோ பெரிய பலசாலி எல்லாருக்கும் தெரியும். அது சும்மா படுத்திருந்தா கூட 1000 பேர் சேர்ந்தா தான் அதை நகர்த்த முடியும். அவ்வளோ பலம் அதுக்கு இருக்கு. அதை அடக்கணும் அப்படின்னா கையில் எப்பவும் ஒரு அங்குசம் தேவைப்படுது. யானையை வசப்படுத்த சின்ன ஆணி இருக்கிற ஒரு கம்பு தான் தேவை. மனம் பலசாலி, அதை வசப்படுத்த இருக்கிற அங்குசம்தான் நாம ஜபம். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு அதை வந்து பாரங்கும் நடந்தே பரப்புறார். அதனால பக்தன் எப்பவுமே அந்த பாவனையில இருக்கணும், பணிவு பாவனையில இருக்கணும். பணிவு இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ண அனுபவங்கள் நமக்குள்ள நிகழும். சமத்காரம் அப்படின்னா ஜாலமிக்க ஒரு, எப்படி சொல்லலாம், ரொம்ப டேலண்டாக இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது சமத்காரம்னா. நமக்கு நிறைய அப்படி திறமை இருக்கலாம். அந்த சமத்காரத்தெல்லாம் மறந்துட்டு நமஸ்காரம் பண்ணுங்க, அதுதான் பக்தி. தன்னை சாமர்த்தியசாலியாக கருதவே கூடாது, ஒன்றுமற்றவனாக தைரியனாக கருதணும். பக்தர்கள் பலர் தங்களை வந்து நான் ரொம்ப பியூர் ஆயிட்டேன், தூய்மை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் வந்து வர்றதே அழுக்கில் இருந்து தான். பக்தனுக்கு அங்கீகாரம் வர வர கௌரவம் கூடுது, அபிமானமும் கூடுது. அப்புறம் அவன் பார்வையை பார்த்தாச்சுன்னா, அவன் பார்வையை நம்ம கவனிச்சா அடுத்தவங்களெல்லாம் தாழ்த்தி பார்ப்பான். அப்படி ஒரு திமிர் அந்த கண்ணில் வந்துடும். இது ஒரு பெரிய அஞ்ஞானம். ஆணவம் வந்து தன்னையே மறைச்சிரும். ஒரு முறை 20 மாணவர்கள் குருகுலத்தில் படிக்க போகிறாங்க. ஆற்ற கடந்து போனாங்க. கரைக்கு வந்ததும் 20 பேரும் வந்தாச்சான்னு சோதிச்சு பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தனும் என்றான். ஒருத்தன் முதல்ல என்னன்னா, 19 பேர் தான்டா இருக்கும் அப்படின்னா. நீ தப்பா என்ற, நான் என்றேன் பாருன்னு அடுத்தவன் என்ன, அவனும் 19ன்னா. இப்படி 20 பேரும் எண்ணிட்டு 19 சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி? அவங்களுக்கு வந்து வருத்தம் வந்துருச்சு, ஆற்றுல ஒருத்தன் போயிட்டானோ அப்படின்னு சொல்லி. அப்போது இது அந்த வழியாக ஒரு மகான், ஒரு சாது வந்தார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சொன்னாங்க, 20 பேர் வந்தால் ஆனால் 19 பேர் தான் இருக்கிறோம். அப்படியா, வரிசையாக நில்லுங்கன்னு சொல்லி அவர் எண்ணினார். எண்ணும்போது 20 இருந்தாங்க. இது மாதிரி குரு தான் உண்மையை உணர்த்துறாரு. நாம் வந்து நாமளாக எதாவது செஞ்சால் நம்மளை முதல்ல மறந்துடுவோம், தன்னை விட்டுருவோம், அடுத்தவங்கள தான் பார்ப்போம். அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான். அப்போ நாம் வந்து அங்கே மைனஸ் ஆகிடுறோம். இன்னைக்கு வந்து பிரச்சாரங்கிற பேரில் இதுதான் நடக்கு. அடுத்தவனுக்கே சொல்ல வேண்டியது, தன்னை விட்டுற வேண்டியது. இதுதான் நாட்டில் நடந்துட்டுருக்கு. கடைப்பிடிக்க பல இருக்குது அப்படிங்கிற
நினப்பு இல்லாமல் பல பிரச்சாரங்கள் இருக்கிறாங்க. பகவான் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பக்தி ஊருக்கு காட்டுறதுக்கு கிடையாது. பகவான் சர்வ யாபி, அவரால் யாரையும் ஏமாற்ற முடியும். ஆனால் நாம் அவரை வந்து ஏமாற்ற முடியாது. கோபியர்கள் முதல்ல தாசோ அகம் அப்படின்னு வந்தாங்க. நான் உங்கள் தாசன் அடிமை அப்படின்னு. அனைவரும் இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், எல்லாரையும் கிருஷ்ணர் மாதிரி ஆக்கிட்டார். இப்போ கிருஷ்ணோ அகம், நாங்கள் கிருஷ்ணர் ஆகிட்டோம், ஏய் சகி நான் இப்போ கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தி சொல்கிறார். இப்படி ஆளாளுக்கு அந்த நினப்பு வந்தது. நாம் வந்து மனசை கிருஷ்ணர்கிட்ட வைக்கும்போது வெளியில் பிரிவு, அந்தரங்கத்தில் சேர்த்தி இப்படி நிகழணும். அப்போ பகவான் வந்து பரிசை வைப்பார். பிரிவில் தான் கோபியர்கள் வண்டுகள்கிட்ட, மரம் செடி கொடிகள்கிட்ட எல்லாத்துட்டையும் கண்ணனை பார்த்தீங்களா கண்ணனை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. கண்ணன் கிடைச்சதும் நான் மட்டும்தான் கண்ணனோட இருக்கிறேன் அப்படிங்கிற நினப்பு அவங்களுக்கு வருது. அப்போ தான் கர்வ பங்கத்தை பகவான் நிகழ்த்துறார். ஹரே கிருஷ்ணா.